வணக்கம். அரசியல் வரலாற்றினுடைய சில பக்கங்கள மெதுவா புரட்டி பார்த்தோம்னா, ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். சில சம்பவங்கள் ஒரே மாதிரி திரும்ப திரும்ப நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இடம், பொருள், ஏவல் வேறையா இருக்கும். அதில வர மனிதர்கள் வேறையா இருக்குமே தவிர, அரசியல் என்பது நட்பாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, அந்த மெஷினரி ஒரே மாதிரி தான் செயல்படக்கூடியது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஜனநாயகன் படத்துக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்சார் போர்டு உண்மையிலேயே யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். ஆனா, இந்த பூனையும் பால குடிக்குமான்ற மாரி வாய மூடிக்கிட்டு அமைதியா இருக்கு பிஜேபி. சென்சார் போர்டு பாடா படுத்தி எடுக்குது. தமிழக வரலாற்றில் இல்ல, இந்திய வரலாற்றிலேயே திரைப்படத் துறையில ஒரு படத்தை இந்த அளவுக்கு போட்டு பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி எடுத்ததுன்றது இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான். சென்சார் தன்னுடைய ஈகோவுக்காக, மேலிருந்து தன்னை ஆட்டி படைக்கிற எஜமானர்களுக்காக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த படத்தை இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால், பாராட்டத்தக்க ஒரு பெரிய அம்சம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கிளர்ந்து எழக்கூடிய, பொங்கி எழக்கூடிய விஜயனுடைய ரசிகர்கள் அமைதியா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. பொறுமையா இருங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் நாடகம் இருக்கு. கரூர் சம்பவம் மாரி நாம அதில போய் பலியாயிட வேணாம். நடக்கிறது நடக்கட்டும். அது எல்லாத்தையுமே விஜய் பார்த்துக்குவாரு. முடிவு நம்மளுக்கு சுபமா தான் வரும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால தொண்டர்கள் அமைதியா இருக்காங்க. ஜனநாயகனுக்கு ஏற்பட்ட அதே கதி வேற ஒரு திரைப்படத்துக்கு 1973ல ஏற்பட்டது. அத பத்தி சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு படத்துக்கு பேர் வச்சார் எம்ஜிஆர். அன்றைக்கு திமுகவோட பலவிதமான மோதல்கள், முட்டல்கள் இருந்துகிட்டு இருக்க சமயத்துல தான் படத்த எடுக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. அதுவரையிலும் திரைத்துறையில இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட்ட போடுறாரு. உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போய் அங்க ஷூட்டிங் எடுக்கணும்னு முடிவு பண்றாரு. அதுக்கு முன்னாடியும் கூட வெளிநாடுகள்ல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது உண்டு. ஆனா இந்த அளவுக்கு பல நாடுகளுக்கு ஒரே ஒரு திரைப்படத்துக்காக போனதுங்கிறது முதல் தடவையா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எம்ஜிஆர் பிளான் பண்றாரு. மிகப்பெரிய சினிமா ஷூட்டிங் க்ரூவ எல்லா இடத்துக்கும் கூட்டிக்கிட்டு போறாரு. இப்படி தானே திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு எம்ஜிஆர் எடுக்க நினைக்கிற உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக ஷூட்டிங் அவர் போயிடுறாரு. படம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது தான் இங்க திமுகவோட ஒரு தகராறு உச்சகட்டத்தில் வருது. எம்ஜிஆரை 1972 அக்டோபர் 10ஆம் தேதி கட்சியை விட்டு நீக்கிறாங்க. கட்சியை விட்டு நீக்கின உடனே எம்ஜிஆர் எதிர்பார்த்த முதல் விஷயமே தன்னுடைய படத்துக்கு தொல்லை வரும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதை பற்றி கவலைப்படாம அடுத்த 7வது நாள் அவர் தன்னுடைய சொந்த கட்சி அதிமுக ஆரம்பிக்கிறாரு. எதிர்பார்த்த மாதிரியே அவருடைய படத்துக்கு தொல்லை மேல் தொல்லையா கொடுக்க ஆரம்பிக்குது அன்றைய ஆளுங்கட்சியான திமுக. இந்த படத்துக்கு தியேட்டர்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பலவிதமான தடைகள் போடப்பட்டது. இந்த படம் ரிலீஸ் ஆனால் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு சொல்லப்பட்டது. ரசிகர்கள் தியேட்டரில் பெரிய அமக்கலம் பண்ணாமல் பிரச்சனை ஆகும்னு சொல்லப்பட்டது. இப்படி விதவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டது. மறைமுகமாக திமுக ஆதரவு ஊடகங்கள் மூலமாக எம்ஜிஆருக்கு அந்த மிரட்டல் விடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான எல்லா தடைகளையும் எதிர்பார்த்து காத்திருந்த எம்ஜிஆர் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்தார். அது ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியது. எம்ஜிஆருடைய சொந்த வாழ்க்கையிலையும், அரசியல் வாழ்க்கையிலையும் மிக முக்கியமான பங்கு வகித்தவை அப்படின்னு பார்த்தோம்னா 3 படங்கள் தான். ஒன்று நாடோடி மன்னன், இன்னொன்று உலகம் சுற்றும் வாலிபன், 3வது கடைசியா அவர் நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் சிஎம் ஆயிடுறாரு. சிஎம் ஆன பிறகு தான் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அது ஓடலை. அது வேற விஷயம். இன்னைக்கு ஜனநாயகன் படம் தான் என்னுடைய கடைசி படம்னு விஜய் சொன்ன மாதிரி, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் தான் தன்னுடைய கடைசி படம்னு சொல்லி அவர் நடிச்சாரு. அந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்தும் கூட அந்த படம் சரியா ஓடல. நாடோடி மன்னன் படத்துல எல்லா பணத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு எம்ஜிஆர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த படம் ஓடுச்சுன்னா நான் மன்னன், ஓடலன்னா நாடோடின்னாரு. இருந்தாலும் அந்த படம் ரொம்ப பிரமாதமா ஓடி பணத்தை அள்ளி கொட்டுச்சு. ஆனால் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு தன்னுடைய கடைசி வீட்டில் இருந்த நகநட்டு உள்பட எல்லாத்தையும் போட்டு அந்த படத்தை அவர் எடுத்ததா சொல்லுவாங்க. அந்த காலத்திலே மிகப்பெரிய பட்ஜெட் படம். இந்த படத்தை மட்டும் முடக்கி விட்டால், இது மட்டும் தியேட்டருக்கு வராமல் போய்விட்டால், எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கை மட்டுமல்ல, சினிமா வாழ்க்கையை அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு அவன் நினைச்சதுனால தான் அவருடைய அரசியல் எதிரிகள் இந்த வேலையை பண்றாங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு திமுக தடை ஏற்படுத்தியதற்கு அந்த காலத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு காரணம், கருணாநிதி அவர்களுடைய மகன் மு க முத்து. எம்ஜிஆர் திமுகவோட சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே மு க முத்துவை திரைத்துறையில கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவுக்கு கருணாநிதி எம்ஜிஆருக்கு போட்டியை வளர்த்து விட ஆரம்பிச்சார். பிள்ளையோ பிள்ளை அப்படின்னு படம்லாம் எடுத்தாங்க. ஏழைகளின் எம்ஜிஆர் அப்படின்லாம் அவர் அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. எம்ஜிஆருடைய மேனரிசம், நடிப்பு, அவர் ஓடி அப்படி பண்றது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே படத்தில் காப்பி அடிச்சு மு க முத்து நடிச்சாரு. ஆனால் எம்ஜிஆருக்கு தெரியும் மு க முத்துவை தனக்கு போட்டியை தான் வளர்க்குறாங்கன்னு. அவர் தன்னம்பிக்கையோடு இருந்தார், பயப்படாமல் இருந்தார். திமுகவில் இருக்கும்போதே சொல்லப்போனால் மு க முத்துவை தட்டி கொடுத்து பாராட்டவும் செஞ்சார். அது மாதிரி பல சம்பவங்கள் இருந்திருக்கு. உலகம் சுற்றும் வாலிபன் பட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே இதுக்கு பலவிதமான தடைகள் உண்டாக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எம்ஜிஆருடைய ரசிகர்கள் பெரிய அளவில் கவலை அடைஞ்சாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சு கட்சி மீட்டிங் எல்லாம் போகும்போது அவங்க கூட்டத்தில், தலைவரே உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகுமா, இவங்க ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்களா, வருமா தலைவரே அப்படின்னு உறக்க மேடை நோக்கி கத்தி அவங்க ஆதங்கத்தோட கேள்வி கேட்ட சம்பவங்கள்லாம் கூட அந்த டைமில் நடந்தது. வேண்டாங்க, இந்த படம் வெளியில் வருமானே டவுட்டாக இருக்குது, இதை நம்பி இவ்வளோ பணம் போடாதீங்க, இன்னும் வெளிநாடுகளை பிளான் பண்ணாதீங்க, ஷூட்டிங் கொண்டு போய்கிட்டே இருக்காதீங்க அப்படின்லாம் முன்கூட்டியே அவர் எச்சரித்தவங்களாம் உண்டு.
எம்ஜிஆர் அதை பத்தி துளி கூட கவலைப்படல. நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. இந்த படத்த எப்படி தியேட்டர் கொண்டு வரணும்னு தெரியும். மிகப்பெரிய மக்கள் சக்தி ஒண்ணு இருக்கு. அது கண்டிப்பா நடக்கிற போது நடந்து தான் தீரும். நான் பார்த்துக்கிறேன். இத என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு எம்ஜிஆர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. 5 பாட்டு 5மே தேனிசை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி பிரமாதமான சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாட்டு. இந்த பாட்டுக்காகவே படம் ஹிட் ஆகுன்ற கான்ஃபிடன்ஸ் எம்ஜிஆருக்கு வந்துருச்சு. மத்தத என் ரசிகர்கள் பார்த்து அவங்க தடுத்தாங்கன்னா, வரட்டும் 2ல 1 பார்த்துருவோன்ற தைரியத்துல தான் யார் எச்சரிச்சும் கேளாம மேலும் மேலும் பணத்த கொட்டி அந்த படத்த தானே டைரக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தாரு எம்ஜிஆர். இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், நான் சேலை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதுரை முத்து சொன்னாரு. பல தடைகளையும் மீறி கடைசியா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்ப மதுரை சிந்தாமணி தியேட்டருக்கு நெருப்பு வச்ச சம்பவம் கூட நடந்தது அப்ப. இருந்தாலும் கடைசி நேரத்துல எம்ஜிஆர் அதை வந்து சமாளிச்சு அதே படத்தை மீனாட்சி தியேட்டர் மதுரையில் ரிலீஸ் பண்ணி 2 தெரு தாண்டி வரலும் கியூ நின்று படத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் கூட்டம் டிக்கெட் வாங்குறதுக்கு அப்படின்லாம் அந்த காலத்து ஆளுங்க சொல்றாங்க. படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மதுரை முத்துவுக்கு அன்னைக்கு ஏடிஎம்கேனுடைய கட்சி உறுப்பினராக இருந்த பெரியசாமின்றவர் சேலையை வந்து பார்சல் அமைச்சார். கட்டிக்கோ, நீ சொன்னாலே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம் பாருன்னு. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ஏராளமான அதிமுக தொண்டர்கள் பயங்கர உற்சாகமாயிட்டு நாமளும் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மதுரை முத்து வீட்டுக்கு சேலை பார்சல் அமைச்சதாகவும் சொல்லுவாங்க. இந்த சேலை அமைச்சார்லயே பெரியசாமி, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் 1977 அதிமுக பொதுத் தேர்தலை முதல்ல சந்திக்கும் போது பெரியகுளம் தொகுதியில் வந்து அவருக்கு சீட்டு கொடுத்தாரு, பெருவெற்றி பெற்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க, படம் ரிலீஸ் ஆகட்டும் நான் சேலை கட்டிக்கிறேன்னு சவால் விட்டார் இல்லையா மதுரை முத்து. அவர் பின்னாளில் அதிமுக வந்ததும் அதிமுக எம்ஜிஆர் வந்து மறப்போம் மன்னிப்போம் சொல்லி அவருக்கு வந்து பதவிகள் கொடுத்ததும் அவர் மதுரை மேயரா இருந்ததும் சொல்லப்படாத ஒரு கதை. படத்தை ரிலீஸ் பண்ண விடாம கொடுக்கப்பட்ட தொல்லைகள், மிரட்டல்கள் தியேட்டர்களுக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அந்த படத்தை வந்து ப்ராசஸ் பண்ண விடாம, அந்த ஃபிலிம் கழுவுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண விடாம அதுக்கான மிரட்டல்கள் கூட அப்போ நடந்ததா சொல்லுவாங்க. அதனால எம்ஜிஆர் வந்து அந்த ஃபிலிமை கொண்டு போய் மும்பையில் வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பலவிதமான தடைகள் கொடுக்கப்பட்டு பிறகு வெளியான இந்த படத்துக்கு உள்ளுக்குள்ள டிஎம்கேவை கண்டிச்சு எம்ஜிஆர் வந்து பல அரசியல் வசனங்கள் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட போனாங்க. அந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. ஏன்னா நம் வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் சொல்லி புலவர் வேதான்றவர் அப்போ எழுதின ஒரு பாட்டு, அந்த பாட்டு அந்த படத்துல வந்து மறைமுகமா நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம ஜெயிச்சிரோம்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி டைட்டில் வந்து ஏடிஎம்கேனுடைய புது கட்சியினுடைய கொடி, அந்த கொடி வந்து பறந்தது. இதுதான் மொத்தமே பொலிட்டிக்கல் மெசேஜ். ஆனால் மறைமுகமாக அந்த படத்தில் வந்து மக்கள் வந்து இருக்கும்போது தலைவர்கள் நிரந்தரம் இல்லை, ஆணவத்தில் அழிஞ்சிடாதீங்கன்ற மாதிரியான ஜென்ரலான வசனங்கள், இது நிரந்தரமாக இருக்கும் அது நிரந்தரமாக இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு வசனங்கள் தான் இருந்ததே தவிர நேரடியாக திமுக எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் இல்லை. ஏன் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அதை எதிர்பார்த்தாங்கன்னா, திமுகவையும் உதயசூரியனையும் அண்ணாவையும் திமுகவில் ஒன்றா இருக்கும்போது எம்ஜிஆர் வளர்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ணார். அப்போ திமுக எதிர்த்துக்கிட்டு வரும்போது அவங்க எதிர்த்து வர வசனங்கள் நேரடியாக தானே இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலை. அது ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஏமாற்றமாக இருந்தது. இன்னொன்று சொல்லுவாங்க, உலகம் சுற்றும் வாலிபன் படம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து தன்னை வந்து அந்த படத்தை வந்து ஹீரோயினை போடலைங்கிறதுக்காகவோ எண்ணத்துக்காகவோ ஜெயலலிதா மிக கோபம் அடைஞ்சதாகவும் எம்ஜிஆரோட பல பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் எம்ஜிஆர் வந்து போனா போட்ட ஜெயலலிதான்னு சொல்லி பாராமுகமாக இருந்துட்டதாகவும் அப்புறம் வேற வழி இல்லாமல் எம்ஜிஆரோட பேச்சை பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்னைக்கு ஜெயலலிதா நடிகை ஜப்பானில் உலகம் சுற்றும் வாலிபன் ஷூட்டிங்கில் எம்ஜிஆர் இருந்தபோது அவரை போய் பார்த்ததாகவும், அந்த சந்திப்புக்கு அப்புறம் திரும்ப வந்து ஜெயலலிதாவை வந்து எம்ஜிஆர் வந்து மன்னித்ததாகவும், அதனால தான் பின்னாடி வந்து அரசியல் எம்ஜிஆருடைய வாரிசாக வந்து ஜெயலலிதா ஒரு பெரிய அளவு வர முடிஞ்சுது அப்படின்லாம் கூட உண்மையோ பொய்யோ வதந்திகள் வந்து அந்த காலத்துல இருந்து பத்திரிகைகள் வந்து தொடர்ந்து எழுதப்பட்டன. இதெல்லாம் ஏன் நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஏகப்பட்ட தடைகளை தாண்டி சொன்ன தேதிக்கு வராமல் வேற தேதிக்கு தள்ளி வந்த உலகம் சுற்றும் வாலிபன் மிகப்பெரிய வெற்றி பெற்று எம்ஜிஆருடைய சினிமா வரலாற்றிலே மிக அதிகமாக வசூலை குவித்த படம்னு சொல்லி தமிழ் திரையுலகமே படைக்காத ஒரு சாதனையாக வசூலை குவித்த படம்லாம் பேர் வாங்கி பெரு வெற்றி பெற்றது. எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் வந்து அதுக்கு முன்னும் சரி பின்னும் சரி அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக பெரிய அளவில் பேசப்பட்ட படங்கிறது கிடையாது. நிறைய படங்கள் ஒரு அரசியல் வசனம் பேசியிருந்தாலும் கூட உலகம் சுற்றும் வாலிபன் தான் அவரை வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு வந்து நிறுத்திச்சு. எம்ஜிஆருடைய அரசியல் எதிரிகள் என்ன வேணால் செய்வாங்க, இந்த நேரத்தில் நாம் அவர் பக்கத்தில் நிற்கணும், அவர் பின்னாடி நிற்கணும், எல்லா பலமும் கொடுக்கணும்னு சொல்லி எம்ஜிஆருடைய ரசிகர்களை வந்து பெரிய அளவில் ஒன்று திரட்டி அவருடைய கட்சியை மேலும் பலப்படுத்திய வகையில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு வந்து தடை பண்ணுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து இன்னி வரலும் பிஜேபி மறுக்கலை. ஆனால் வந்து மறைமுகமாக சென்சார் எங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த அசிங்கமான ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த அரசியலுடைய விளைவுகளை வந்து இப்போ பிஜேபி சீக்கிரமே சந்திக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 வருஷம்னு சொல்கிறாங்க. விஜய் திமுகவுக்கு தான் எதிரி, திமுக ஓட்டை தான் பிரிக்க போகிறாரு, அதிமுக பிஜேபி கூட்டணியுடைய வெற்றிக்கு வந்து மறைமுகமாக உதவ போகிறாரு, சிறுபான்மை ஓட்டுகள்லாம் மொத்தமாக தன் பக்கம் கொத்தா கொண்டு போக போகிறாரு, காங்கிரஸை கூட டிவைட் பண்ணி கூட்டிகிட்டு போய் திமுகனுடைய பலத்தை வந்து அவர் குறைக்க போகிறாரு அப்படின்னு தான் பிஜேபி நம்பிக்கிட்டு இருந்தது. ஆனால் விஜயனுடைய மூவ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க அவர் விரும்பியோ விரும்பாமலோ அதிமுக பிஜேபி கூட்டணியினுடைய ஓட்டுகளையும் சேர்த்தே அவர் இழுத்துன்னு போயிடுவார்.
ஏதோ ஒரு வகையில் வந்து திமுகவுக்கு மட்டுமல்ல பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு டேமேஜ் பண்ணிடுவார் அப்படின்ற பயம் பிஜேபிக்கு வந்ததாகவும், அதை ஒட்டி விஜயை வந்து பல வகையில் அவங்க மிரட்டி பார்க்க முடிவு பண்ணதாகவும், ஒன்று நீங்கள் அரசியல் விட்டு விலகிக்கிறேன்னு சொல்லுங்க, இல்லை இவ்வளோ தூரம் வந்த பிறகு பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்திருக்கு அப்படின்னு மறைமுகமான மிரட்டல் அவருக்கு விடுக்கப்படுறதாகவும், கரூர் சம்பவம் தொடர்பாக நடக்கிற சிபிஐ விசாரணையிலையும் கூட தொடர்ந்து அலைக்கழிக்கப்படுவது இந்த அடிப்படையில் தான் அப்படின்னு ஒரு வருஷம் சொல்கிறாங்க. இன்னொரு வருஷம் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி இந்த விஷயத்துல வந்து விஜயோட சேர்ந்து நிஜமாவே டிராமா தான் ஆடிக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்க மாதிரி கிரியேட் பண்ணி, அவர் பலவித கஷ்டங்கள் படுற மாதிரி பண்ணி, பிஜேபிக்கும் அவருக்கு எந்த விதமான தொடர்பு இல்லைன்னு வெளியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அவர் பிஜேபியினுடைய பி டீம் கிடையாதுன்னு பண்ணா, பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே திமுகவுக்கு போடாம விஜய்க்கு போடுவாங்க. குறிப்பா சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் வந்து லட்டு மாதிரி கொண்டு போய் விஜய் பக்கம் சேர்க்கணும்னா, சிறுபான்மையினரை நம்ப வைக்கணும். இவர் எந்த வகையிலும் பிஜேபியினுடைய பி டீம் கிடையாது. உங்களுக்கு திமுகவை பிடிக்கலன்னா விஜய்க்கே ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி, ஸோ அதுக்காக தான் இந்த ட்ராமா ஆடுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் வெளியில் நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, புலி வருது கதையா இவங்க என்னதான் ட்ராமா போட்டாலும் சரி, உண்மையாக இருந்தாலும் சரி, விஜயனுடைய ரசிகர்கள் உள்ளுக்குள்ள ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. பிஜேபி மேலே தான் ரொம்ப கோபமாக இருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து என்ன வருதோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எலெக்ஷனில் வேலை பார்க்கும்போது விஜயனுடைய தொண்டர்கள் எந்த வகையிலையும் பிஜேபிக்கோ அதிமுகவோ ஆதரவாகவோ அல்லது அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கிற மாதிரியோ லாபம் வர மாதிரியோ எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. ரசிகர்களுக்கு மேலோட்டமாக புரியக்கூடிய தகவல் என்னன்னா, டிஎம்கேவே பரவாயில்ல, பிஜேபி தான் ரொம்ப மோசம், பயங்கரமான பழிவாங்கல் நடவடிக்கையில் இறங்குறாங்க, நம்ம தலைவர் வந்து வளைக்கணும்னு பார்க்குறாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் நடந்தது தான் நம்ம தலைவருக்கு இன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு டிஎம்கே பண்ணுச்சு, இன்னைக்கு பிஜேபி பண்ணுது. யோசிச்சு பார்த்தா ஸ்டாலின் அவர்களோ உதயநிதியோ வாயில ஏதாவது விஜய்க்கு எதிராக பேசுறாங்களே தவிர இன்பிராக்டிக்கல் சென்ஸ் பார்த்தோம்னா பெரிய அளவில் எந்த விதமான தொல்லையும் பண்ணலை. அப்படின்னும் போது எவ்வளவோ மேல் திமுக அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து ரசிகர்களுக்கு வந்திருக்கு. ஆக இந்த முறை திமுகவினுடைய ஆட்சி பிடிக்காம ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங்கோட அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நடுநிலை வாக்காளர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுறத விட புதுசாக வர விஜய்க்கு போட்டு பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எப்படி ஒரு கணிப்புகள் சொல்லுதோ, அதே மாதிரி பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட வேண்டாம், மாற்றாக திமுகவுக்கு போடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களும் இந்த முறை விஜய்க்கு போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய வந்திருக்கு. பார்ப்போம், விஜய் இந்த தேர்தலில் இன்னொரு எம்ஜிஆராக பரிணமிக்கிறாரா? எம்ஜிஆர் போலவே அன்று எம்ஜிஆர் எப்படி திமுகவை எதிர்த்து தைரியமாக கடைசி வரையில் நின்றாரோ அப்படி இந்த திமுக பிஜேபி என்ற இரு கட்சிகளையும் எதிர்த்து நிற்கிறாரா, அல்லது பிஜேபியினுடைய மிரட்டலுக்கு பணிந்து பிஜேபிக்கு ஆதரவாக அவர் வந்து செயல்பட போகிறாரா என்பது போக போக தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலுமே ஜனநாயகம் என்பது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தினுடைய இன்னொரு ரெப்ளிகா சம்பவங்களை முன்னாடி நடத்தி காட்டியிருக்கு அப்படிங்கிறத புரிய வச்சிருக்கு. இது போன்ற இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களோட திரும்ப திரும்ப சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.